ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் கோயம்புத்தூர் ரூஃபிங்கில் இருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வீடு ரெனோவேஷன் ஒர்க். இதுதான் இந்த வீடு, இதனுடைய ஃப்ரண்ட் வியூ இது. ஸோ இந்த ஃப்ரண்ட் வியூவை டோட்டலாக அல்டிமேட்டாக வேறு மாதிரி நம்ம மாற்ற போகிறோம். ஃப்ரண்ட்டில் இந்த மினி பால்கனிக்கு மேலே 3 பக்கம் ஸ்லோப் கொடுத்து யூபிவிசியில் ஒரு ரூஃபிங் மேலே நம்ம செய்யணும். தென் இந்த காம்பவுண்டில் ஃப்ரண்ட்டில் இருந்து இந்த கடைசி இந்த எண்டு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் ஒரு ரூஃபிங் பாலிகார்பனேட் ஷீட்டில் நம்ம இங்கே பண்ண போகிறோம் சிங்கிள் ஸ்லோப்பில். அடுத்ததாக ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் 2 லேடர் நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்பெனியில் நல்ல தரமான பொருட்களை வச்சு ரொம்ப ஸ்ட்ராங்கான இந்த 2 லேடரை நம்ம பண்ணியிருக்கோம். அதை நம்ம எப்படியோ மொட்டை மாடியில் ஏற்றிட்டோம். இந்த லேடரை நம்ம இங்கே செட் பண்ண போகிறோம். இந்த லேடரில் ஒரு லேடர் இங்கே நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல தான் வரப்போகுது. இன்னொரு லேடர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சேஞ்ச் இன்றைக்கி கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சு செவுத்தோரமாக இந்த லேடர் வரணும் அப்படின்ட்டு விருப்பப்படுறாங்க. அடுத்ததாக இந்த கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு ஸ்லோப்பில் பாலிகார்பனேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூஃபிங் நம்ம செஞ்சு தரப்போகிறோம். ஸோ இந்த ஏரியா பூரா அது கவர் ஆகிற மாதிரி அதை நம்ம செய்யணும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டாஸ்க்கு. இதை நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இனிஷியேட் பண்ண போகிறது இந்த பால்கனிக்கு மேலே 3 சைடு ஸ்லோப்பில் ஸ்ட்ரக்சரை நம்ம இப்போ ஃபார்ம் பண்ண போகிறோம். தேவையான மெட்டீரியல், தேவையான டூல்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நம்மளுடைய ஒர்க் பிளேஸ்க்கு நம்ம டீம் வந்துட்டாங்க. காலம் போஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பால்கனிக்கு 2 இடங்களில் காலம் போஸ்ட் வரும். இன்னொரு சப்போர்ட் இந்த செவுத்தையே நம்ம சப்போர்ட்டாக எடுத்துக்க போகிறோம். இந்த 2 காலம் போஸ்ட்டுக்கும் சப்போர்ட்டிவாக இந்த ஹேண்டில் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அங்கே தான் நம்ம வெல்டும் வச்சுக்க போகிறோம். திடீர்னு வெல்டிங் மிஷின் வேலை செய்யலை. என்னடா அது அப்படின்ட்டாங்க. இங்கேன்னு பார்க்குறாங்க. சுவிட்ச் ஆன் பண்ணால் தானேங்க வெல்டிங் மிஷின் வேலை செய்யும். கண்டுபிடிச்சிட்டாங்க, சுவிட்ச் ஆன் பண்ணிட்டாங்க, வெல்டிங் மிஷின் வேலை செய்யுது. சந்தோஷம். அந்த செவுரை நம்ம டோட்டலாக அந்த ட்ரையாங்கிள் ஷேப் நம்ம அந்த இடத்துல கொண்டுட்டு வர வச்சுட்டோம். ஸோ இப்படி தான் இருக்கும் இந்த ஸ்ட்ரக்சர். பிகினிங்கில் இந்த மாதிரி தான் இருக்கும். இன்னும் சப்போர்ட்டிவாக இன்னும் நிறைய விஷயங்கள், சப்போர்ட்டிங்க்கு நிறைய பைப்ஸ் நம்ம இந்த இடத்துல கொடுக்க போகிறோம். ஸோ கீழே இருந்து இப்படியே பார்த்தோம் அப்படின்னோம்னா ஓரளவு ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் வரப்போகுது அப்படிங்கிறது ஓரளவு தெரியும் பார்த்தோம் அப்படின்னா. பைப்ஸை நம்ம மேலே வைக்கும்போது சிமெண்ட்ரி ரொம்ப முக்கியம். அதாவது அந்த ட்ரையாங்கிள் கரெக்டாக அந்தந்த இடத்துல அந்தந்த பைப்ஸ் இருந்தது அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் அழகாக தெரியும். ஸோ அதில் எந்த பிசுறு வராமல் எந்த இடங்களில் அந்தந்த பைப் வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம டீம் வைப்பாங்க. ஸோ அது வச்சு முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிமெண்ட்ரியை நம்ம ஃபீல் பண்ண முடியும். மேலே நம்ம லே பண்ணும்போது, யூபிவிசியை லே பண்ணும்போதும் அதுதான் ஒரு அழகை தூக்கி நிறுத்தி காட்டும். ஸோ பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம டீமு. இன்றைக்கி கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குது. ஸோ அதையே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறாங்க. வெயில் அப்படியே சூரியனை வானத்தை பார்த்துட்டே ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய வெயில் தான், நோ இஷ்யூஸ். ஸோ இவங்க இம்மிடியேட்டாக இந்த ஒர்க்கை இப்போ முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஒர்க்குக்கு அவங்க போய் ஆகணும். ஸோ இதை சீக்கிரமாக முடிக்கிறதுக்காக எல்லா சப்போர்ட்டிங் பைப்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக அலைன்மெண்ட் பார்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஈஸியாக முடிச்சிருவாங்க. இது முடித்ததுக்கு அடுத்த ஒர்க் அவங்க கீழே காம்பவுண்ட் சோர்கிட்ட அங்கே அந்த ஷெட்டுக்கான ஒர்க் இனிஷியேட் பண்ண போகிறாங்க. இங்கே தான் பாலிகார்பனேட்டில் ஃப்ரண்ட்டில் ரொம்ப அட்ராக்டிவான ஒரு விஷயம் நம்ம செய்ய போகிறோம். கலர்ஃபுல்லாக ஒரு விஷயம். இங்கே இருந்து கடைசி எண்டு வரைக்கும் ஃப்ரண்ட்டில் அந்த காம்பவுண்ட் சோர்கிட்ட அந்த எண்டாகிறதுக்கு முன்னால் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி தரப்போகிறோம். ஒர்க் முடிஞ்சது. டாப் வியூவிலேருந்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக அந்த சிமெண்ட்ரி நீங்கள் பார்க்குறீங்கன்னு பாருங்கள்.
எவ்வளோ அழகாக அந்த இடங்கள் ஒவ்வொன்றும் வெல்டிங் வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இதுக்கு மேலே யூபிவிசி லே பண்ணும்போது பர்ஃபெக்ட் ஃபினிஷ் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம கீழே இருந்து பார்த்தோம் அப்படின்னம்னா, ஸோ இந்த பைப்ஸ் எல்லாம் தான் நம்ம காலத்துக்கும் பார்க்க போகிறோம். ஸோ எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். அந்த ஜாயின்ஸ் பாருங்கள், அவ்வளோ அக்யூரேட்டாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். டே 1 முடிஞ்சது. ஸோ இன்றைக்கி ஒர்க்கு இவ்வளோ தான் இவங்களால கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிருக்கு. 2வது நாள் நம்ம சந்திக்கலாம். ரெண்டாவது நாளுக்கு உங்களை அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த 2வது நாள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு திருவிழா மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு தான் காலையில் எழுந்த உடனே சந்தோஷமாக இந்த நாள் இந்த மாதிரி பிரம்மாண்டமாக ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ட்டு தான் ஒவ்வொருத்தருமே எழுந்திருப்போம். அதே மாதிரி தான் இங்கே நாங்களும் காலையில் எழுந்து ஃப்ரெஷ்ஷாகி மறுபடியும் கம்பெனிக்கு வந்து அதுக்கப்புறம் தேவையான டூல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அகெயின் ஒர்க் பிளேஸுக்கு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி இங்கே உள்ளே வரும்போது பார்த்திங்க அப்படின்னா ரூம் எல்லாமே கிளியராக இருக்குது. பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. தென் நிறைய குப்பைகள் இங்கே எல்லாம் வெளியில் இருக்குது. அதாவது தேவையில்லாத பொருட்கள், வாங்கின பொருட்கள், அது இதுன்ட்டு தேவையில்லாதது எல்லாமே எடுத்து வெளியே கடாசிட்டாங்க. உள்ளே வந்து ரொம்ப க்ளீனாக அப்படியே ரூம்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் வெளியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இந்த இடத்துல வந்து நம்ம கார் பார்க்கிங்க்கு தேவையான ஒரு ஷெட் ஒன்று பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம சேர்ந்து செய்ய போகிறோம். ஸோ இந்த 2வது நாளை திருவிழாவை மாற்றணும் அப்படின்னா எங்களுக்கு இந்த வீடை ஒரு அழகான ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடாக மாற்றணும் அப்படின்னம்னாலே எங்களுக்கு இந்த நாள் திருவிழா தான். அப்படி தான் கோயம்புத்தூர் ரூஃபிங் ஒவ்வொரு நாளையும் நாங்கள் தள்ளி கொண்டு போயிட்டே இருக்கோம். ஸோ பார்க்கலாம் வாங்க டே 2. இந்த கதவு கொஞ்சம் நான் அடங்க மாட்டேன் அப்படின்ட்டு கொஞ்சம் உக்கார் பண்ணுது. லாக் பண்ணால் இல்லை என்னை எல்லாம் கட்டி போட முடியாதுன்னு சொல்லுது. ஸோ அதுக்கு தேவையான டானிக்கை நம்ம டீம் கொடுத்தாங்க. இப்போது பர்ஃபெக்டாக போய் உட்காந்துருது தாள். ஸோ நோ இஷ்யூஸ், கதவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம போஸ்ட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய பர்லின்னு மேலே நம்ம என்னென்னலாம் ஜாயின்ஸ் எல்லாம் வச்சோமோ இந்த இடத்துல எல்லாமே பெயிண்ட் பண்ணப்பட்டு கொஞ்சம் மினுமினுப்பாக ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ பெயிண்டிங் ஒர்க் இன்னும் கொஞ்சம் மேலே பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதை மறுபடியும் பண்ணுவாங்க. இப்போதைக்கு இங்கே டோட்டலாக பெயிண்டிங் ஒர்க்கை முடிச்சிட்டாங்க. இதுக்கு இடையில் இன்னொரு சைட்டில் ரொம்ப முக்கியமான வேலை. ஸோ கொஞ்சம் சின்ன மைனூட்டான ஒர்க் ஒன்று பண்ண வேண்டியது இருக்கிறதுனால இங்கே வர வேண்டியதாக போச்சு. இங்கே டோட்டலாக மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரூஃபிங்க்கு தேவையான பர்லின்னு மற்ற ட்ரெஸ் ஒர்க்கு அது இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சின்னதாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இங்கே செய்ய வேண்டியது இருக்குது. அதனால் இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல இந்த சின்ன ஒர்க் இங்கே பேரலாக போயிட்டுருக்க அதே சமயம் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாலிகார்பனேட்டுக்கான அந்த ரூஃபிங் ஒர்க்கு, தென் லேடரை வந்து கரெக்டான இடத்துல ப்ளேஸ் பண்ணுறது, அந்த ஒர்க் எல்லாமே அந்த சைட்டில் போய்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ அங்கே என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம மறுபடியும் அங்கே பார்க்கலாம். சொன்ன மாதிரியே இந்த இடத்துல இந்த ஒர்க்கை முடிச்சுட்டாங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக இங்கே இந்த பிளேஸில் வந்து பாலிகார்பனேட் வருது. ரூஃபிங் வந்து கல்வாலியம் ஷீட்டு. ஸோ மேலே வந்து ரூஃபிங் கல்வாலியம் ஷீட்டு தான் வருது. ஸோ இந்த ஒர்க் பர்ஃபெக்டாக முடிச்சிட்டாங்க. ஃப்ரேம் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க.
மேலே பாலியன் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க.